சண்டே நைட்டு ஃபேமிலியோட எல்லாரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு ஃபோன் கால். தீக்ஷு குட்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கால் பண்ணா. தீக்ஷு, எனக்கு 1/2 hourல 1/2 kg கிட்கேட் ப்ரௌனி செஞ்சு கொண்டு வாடி, எனக்கு உடனே சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. க்ளோஸ் ஃப்ரெண்டு சொன்னதும் போதும் மேடம் அடுத்த செகண்டே களத்துல இறங்கிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, தீக்ஷு குட்டி ப்ரௌனி சூப்பரா செய்வா. எனக்கு ஒரு விஷயத்த ஒரு 2-3 முறை சொன்னாதான் என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா தீக்ஷு குட்டி அப்படி கிடையாது. ஒரு விஷயத்த பார்த்தாலோ ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்சாலும் போதும், டக்குன்னு அதை அப்சர்வ் பண்ணி அடுத்த முறை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவா. என்னோட ரிலேஷன்ஸே நிறைய பேர் தீக்ஷு குட்டி அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க அப்படிலாம் தீக்ஷு குட்டி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் கேட்கறதுக்கே. ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணி பேக் பண்ண வச்சுட்டாங்க. அந்த கேப்ல 2 பேருக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். ஃபைனலி தீக்ஷு குட்டி அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்காக செஞ்ச சூப்பரான ஃபஜ்ஜி ப்ரௌனி ரெடி ஆயிருச்சு. பேக் பண்ணியும் கொடுத்துட்டேன். 2 பேரும் கொடுத்துட்டு வரவும் கிளம்பிட்டாங்க. அவங்க போயிட்டு வர கேப்பில் வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. அதனால குக்கீஸ் கொஞ்சமாக செஞ்சு வச்சுருந்தேன். குக்கீஸுமே சூப்பராக இருந்தது. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.